வந்தது தர்மம் வென்றது. நல்லதே நினைத்தோம் நடந்ததையா அப்படின்ட்டு நம்ம புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவரை ஒரு சேர் மேலே உட்கார வச்சுட்டு அழகா வாங்கய்யா வாத்தியாரையா அப்படின்ட்டு பாடுவாங்க. ஸோ இந்த பாட்டை பார்க்கும்போது உண்மைக்கு புரட்சி தலைவருக்கு எழுதிய பாடலை நம்ம புரட்சி தலைவி அம்மா பாடியிருக்காங்க இந்த பாட்டை. அப்போவே இவங்களாம் அதிகாரத்தில் ஆட்சியோட அதிகாரத்தில் அமர செஞ்சு அழகு பார்த்துருக்காங்க நம்ம புரட்சி தலைவி அம்மா. அதனால தான் என்னவோ உண்மையிலேயே நம்ம வாத்தியார் ஐயா தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆகினார். இதை பார்க்கும்போது கலக்குறீங்க வாத்தியாரே, உங்களை போல் இன்னும் ஒருவர் பிறக்கத்தான் வேணும். யாருமே உங்களை மாதிரி கிடையவே கிடையாது. உங்களோட இன்னைக்கு நீங்கள் மட்டும்தான் வாத்தியாரே அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இந்த பாடலை சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன பாட்டுன்னா, வாங்கய்யா வாத்தியார் ஐயா அந்த பாட்டு தாங்க. இந்த பாடல் நம்ம தலைவர் எம்ஜிஆருக்காக உருவாக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். நம்ம சுசீலாம்மாவும் டிஎம்எஸ் சௌந்தரராஜன் அவர்களும் ரொம்ப அற்புதமாக நல்லா பாடியிருப்பாங்க. எம்ஜிஆர் இதில் எவ்வளோ அற்புதமாக இருப்பார் தெரியுமா? ஜெயலலிதா அம்மா பாருங்க, எந்த ஒரு மேக்கப்புமே இருக்காது. சாதாரணமாக ஒரு புடவையில் அப்படியே ஒரு மீன் எப்படி துள்ளிக்கிட்டு இருக்கும், நல்ல ஒரு கருத்துள்ள பாடல். அந்த சைடும் இந்த சைடும் செல்வி ஜெயலலிதா அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவ்வளோ ஒரு திறமையான நடனம். இந்த உலகத்தில் யாரும் நம்ம தலைவிக்கு நிகராக கிடையவே கிடையாது. பாவம் குடும்பமாக வாழ்ந்து வாரிசு தந்து செல்வ செழிப்பாக அந்த அம்மா இருந்திருக்கலாம். சரி, அதை விடுங்க. இதில் எம்ஜிஆர், ஐயோ எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இதில் இருப்பாங்க. ஒரு துள்ளலான நடை, ஒரு இளமையான தோற்றம் ரொம்ப கச்சிதமாக இருக்கும் இந்த பாட்டில். இதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரிகள் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுதந்திரம் தியாகிகள் எத்தனையோ பேர் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. மகாத்மா காந்தி, நிறைய பேர், நம்ம பாரதியார், சிவா, இப்படி நிறைய பேர் நம்மளோட தமிழ்நாட்டில் நிறைய பேர் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இவங்க, ஆனால் நம்மளுக்கு வஉசி கப்பலோட்டிய தமிழன் அவங்க எல்லோரும் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் அதோட வசதியை ஒரு சிலவங்க மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க. பாமர மக்கள் அனுபவிக்கிறதே இல்லை. ஸோ இதை அவர் மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பார். சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த வசதியை அனுபவிக்கிறாங்க, மக்களுக்கு இல்லை. அது எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்போவே அவர் பாட்டில் சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். இதை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். இதில் இன்னொரு விஷயம், இவர் ஓன்னு சொல்லிட்டு டிஎம்எஸ் சௌந்தரராஜன் பாடி வருவார். பாடிட்டு அப்படியே ஓடி வரும்போது அங்கே மக்கள் ஒவ்வொருத்தங்களும் வரிசையில் நிற்பாங்க. ஒரு சிலவங்களை கண்ணத்தை அப்படியே 2 கையால் தொட்டுட்டு போவாங்க. யாருங்க ஒரு தலைவர் இப்படி தொட்டுட்டு போவாங்க? எவ்வளோ ஒரு அருமையான ஒரு அந்த இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மக்களே, அறிவில் தெளிவு இருக்குது, நம்ம உடம்புல வலு இருக்குது. இது இருந்தாலே போதும். இங்கே பாருங்கள் மக்களே, நான் உங்ககிட்ட ஒன்று தான் சொல்லிக்கிறேன். நம்மக்கிட்ட அறிவு இருக்குது, மனசில் நல்ல தைரியம் இருக்குது, உழைக்கிற திறமை இருக்குது. இது இருந்தாலே போதும். யாரு கையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளே வாழ கற்றுக்கிடணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வழக்கமாக அரசியலை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். சூரியன் உதிக்குன்னா அப்போ டிஎம்கே ஆட்சியை தான் அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். சூரியன் உதித்ததுங்கே காரிருள் சூழ்ந்தது அங்கே. எதிர்மறை கட்சிகள் அவங்களுக்கு தான் பேராபத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரித்திரம் கண்டிப்பாக எல்லாருக்கும் மாறும். இனிமேல் எல்லாம் சரியாக போயிடும். இனிமேல் யாருமே கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். அழகாக இருக்கும் இந்த பாட்டு. நீங்கள் பாட்டு கேளுங்க. சிலம்மாவோட வாய்ஸ் நல்லா இருக்கும். டிஎம்எஸ் சௌந்தரராஜன், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். கண்டிப்பாக இந்த பாட்டை கேளுங்க. வாங்கய்யா வாத்தியார் ஐயா அந்த பாட்டு தாங்க.